ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாய் சமையல். நம்ம வீடியோவில் சத்து மாவு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட ஆரோக்கியத்திற்கு முக்கியமாக இதுவும் ஒரு ரீசன் தான். சின்ன வயசில் நமக்கு கண்டிப்பாக நம்மளோட பேரண்ட்ஸ் இது கொடுத்துருப்பாங்க. நமக்கு இது கொடுத்து நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்கோம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியான சத்து மாவு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க பாக்கெட் ஓப்பன் பண்ணி போட்டாங்க. நான் என்ன அளவுகள் சொல்லிடுறேன். சம்பா கோதுமை 1/2 kg, கம்பு கேழ்விறகு 1/2 kg மூணுமே 1/2 kg எடுத்துக்கிட்டோம். சம்பா கோதுமை, கேழ்விறகு, கம்பு 3 1/2 kg. அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் ஜவ்வரிசி சும்மா ஒரு 50 கிராம் அளவு. அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை 50 to 100 கிராம்குள்ளே ஒரு 75 கிராம் அந்த அளவு நம்மளோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். மற்றபடி 5 பொருள் மொத்தம். நம்ம பாதாம் முந்திரி நம்மளோட இஷ்டம்தான். நம்ம தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது 8 மாத கை குழந்தைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நாங்கள் பாதாம் முந்திரிலாம் எதுவும் சேர்த்துக்கல. அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். இந்த 5 பொருள் தான். அந்த 5 பொருள் போட்டுட்டு நம்ம இது நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வாஷ் பண்ணுங்கள். பொட்டுக்கடலை, கம்பு, கேழ்விறகு, சம்பா கோதுமை இதெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வைக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா அலசிட்டு நல்லா காய வச்சிடலாம். காய வச்சதுக்கப்புறமா ஒரு 2 நாளைக்கு நல்லா வெயிலில் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம போய் நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டேன். நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா கஞ்சி கூட சூடாக காலைல எழுந்தவுடனே டீ காஃபிக்கு பதிலாக நம்ம கஞ்சி கூட ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிக்கலாம். நான் 2 பேர் குடிக்கிற அளவு நான் கஞ்சி செய்ய போகிறேன். இதுக்கு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் போட்டாலே ரொம்ப திக்காக தான் இருக்கும். ஸோ 3 ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம வெல்லம் சேர்த்து இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம கொழுக்கட்டை கூட பிடிச்சி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஏதாவது இருந்தால் அதை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடுங்க. அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி கரைச்சி எடுத்தது நம்ம வடிகட்டிடலாம். ஏதாவது தூசி ஏதாவது இருந்தால் இதில் போயிடும். ஸோ வடிகட்டினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா சத்து மாவில் இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எத்தனை பேர் 2 பேர்னால் 2 பேர்த்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா அடுப்பில் வச்சு காய்ச்சிடலாம். நம்ம தண்ணியாக நம்ம கலக்கினா கூட நம்ம சூடு கொதிக்க கொதிக்க நல்லா இந்த மாதிரி கெட்டியாகும். ஸோ இந்த மாதிரி கெட்டியாகும்போது நீங்கள் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குடிக்கிறதுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சூடான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்ட்டான சத்து மாவு ரொம்ப ஈஸியான மெத்தடில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த 5 பொருள் மட்டும் போட்டு இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.